ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 309 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 309 வேக்கன்சிஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன், வீடியோ லென்த்தாக போகும். இந்த ஜாபோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி ஸோ இது போல் டிகிரி படிச்சிருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. நான் தள்ளிகிட்டே வரேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 25/4/2025 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/5/2025 கொடுத்துருக்காங்க. 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேலரி பேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பி குரூப் பி கீழே வருது, லெவல் 1 கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான அலவன்சஸும் இருக்குது. நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக கிடச்சிரும், ஓகேங்களா? இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ, பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போல் இதில் கொடுத்துருக்காங்க. சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் சிலபஸும் இருக்கும்ன்ற போல் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டர் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா இதிலே கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஃபோட்டோகிராஃபிஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற போல் இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ரு அதாவது சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. கரெக்டான மெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கோங்க. மெசேஜ் இல்லைன்னா மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வரலாம், ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், எனி அதர் இன்ஃபர்மேஷன் ஷல் பி ஆஃப் கேண்டிடேட் ஏஐ will not responsibility any lost email சென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும். ஏதாவது மாற்றி கீற்றி கொடுத்தீங்கன்னா ஸோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததை நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க் தேடிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ டாடா பாய், see you next வீடியோவில் மீட் பண்ணலாம்.